விருது பெற்ற 6 கைவினை கலைஞர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 1991 முதல் 2024 வரை தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் மாவட்ட தொழில் மையத்தின் கைவினை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி தனது இல்லத்தில் வழங்கி பாராட்டினார். இந்த நிதி உதவியை காரைக்காலை சேர்ந்த தேசிய விருது பெற்ற கைவினை கலைஞர் ராமகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த பத்மஸ்ரீ முனுசாமி, சேகர், மாசிலாமணி, வெங்கடேசன், மோகன்தாஸ் உள்ளிட்ட மொத்தம் 6 கைவினை கலைஞர்கள் பெற்றுக்கொண்டனர். புதுச்சேரியின் பாரம்பரிய கைவினை கலையை தேசிய மற்றும் உலகளாவிய அளவில் உயர்த்திய கலைஞர்களின் பங்களிப்பை பாராட்டும் நோக்கிலும் இக்கலையை அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சிக்கு ஊக்களிக்கும் வகையிலும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ஜெயராம், திட்ட மேலாளர் ஹேமலதா மற்றும் மாவட்ட தொழில் மைய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை கண்டித்து தொழிலாளர்கள் 5வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேதராப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வந்த 5 தொழிலாளர்களை முன் அறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்ததாக கூறி நிறுவன நிர்வாகத்தை கண்டித்து மயிலம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் தொழிலாளர்கள் 5வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சங்க நிர்வாகிகள் கூறுகையில் கடந்த 30 ஆண்டுகளாக நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 5 தொழிலாளர்களை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி திடீரென பணியிலிருந்து நீக்கியதாக குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த 5 நாட்களாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கையை நிர்வாகம் கைவிட வேண்டும் என்றும், பணி நீக்கம் செய்யப்பட்ட 5 தொழிலாளர்களின் குடும்ப நலன் மற்றும் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக ஆற்றிய பங்களிப்பை கருத்தில் கொண்டு அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். சோரியாங்குப்பத்தில் தனியார் மதுபான கடையில் மது அருந்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த கீற்று கொட்டகை தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் அடுத்த சோரியாங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள மூங்கில் புதர் நேற்று மாலை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இந்த நிலையில் இரவு சுமார் 8:30 மணி அளவில் அங்குள்ள தனியார் மதுபான கடையின் பின்புறம் மது அருந்த அமைக்கப்பட்டிருந்த கீற்று கொட்டகை திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. அப்பொழுது அங்கு மது குடித்துக் கொண்டிருந்த குடிமகன்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். காற்று வேகமாக வீசியதால் தீ மலமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கொட்டகை மற்றும் அதன் உள்ளே இருந்த மேஜைகள், நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சாம்பலானது. தீ விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். குடிசை மாற்று வாரியம் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட 53 பயனாளிகளுக்கு முதல் கட்ட தவணை தொகையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் மூலம் ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டத்தின் மூலம் 5 லட்சம் ரூபாய் மானியத்தில் முதல் தவணை தொகை 1 லட்சம் ரூபாயை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் 53 பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேர்தலில் மகத்தான வெற்றி. வீடு வீடாக சென்று மக்களுக்கு சால்வை அணிவித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் நிகழ்வில் பங்கேற்றார். முதற்கட்டமாக சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானங்களில் சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பழைய சாரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு சால்வை அணிவித்து சர்க்கரை மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கி தமக்கு அளித்த மகத்தான ஆதரவிற்காக நன்றியை தெரிவித்தார். மேலும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றிற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்வில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் தொகுதி பொறுப்பாளர் NR சுரேஷ் மற்றும் பூத் தலைவர்கள் சுகுமாரன், சுவாமிநாதன், கோபி, ரமேஷ், முருகானந்தம், அஜய், வரதராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரிக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரியாக இருப்பவர் ரவி பிரகாஷ். இவர் தற்பொழுது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயலராக கூடுதல் பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனின் உத்தரவின்படி இதற்கான ஆணையை தலைமைச் செயலர் சரத் சவுகான் பிறப்பித்துள்ளார். திண்டிவனம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த பயங்கர கார் விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், விஜய் மற்றும் அவர்களது நண்பர்கள் 3 என மொத்தம் 5 பேர் சொந்த வேலைக்காக காரில் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திண்டிவனம் அருகே சாரம் பகுதியில் சென்றபொழுது பின்னால் அதிவேகமாக வந்த மற்றொரு கார் அவர்கள் பயணித்த கார் மீது மோதியது. இந்த மோதலின் தாக்கத்தில் பாலமுருகன் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் பாலமுருகன் மற்றும் விஜய் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணித்த 3 படுகாயமடைந்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஒலக்கூர் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த விபத்து தொடர்பாக ஒலக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். PPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் தொடக்க ஆட்டத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அபார வெற்றி பெற்றது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 3வது சீசன் துத்திப்பட்டு சிகிம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. தொடக்க ஆட்டத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மாகி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற மாகி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன்கள் குவித்தது. இதில் பிருத்திவிராஜன் கண்ணா அதிரடியாக விளையாடி 29 பந்துகளில் 66 ரன்களை எடுத்தார். 200 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய மாகி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி வில்லியனூர் அணியின் கட்டுக்கோப்பான பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய ஆகாஷ் 45 ரன்கள் குவித்ததுடன் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி ஆட்டநாயகன் விருதை பெற்றார். தொடரின் அடுத்த லீக் ஆட்டங்கள் இன்று நடைபெறுகின்றது. புதுச்சேரியில் மீனவர்களுக்கு நியமன MLA பதவி ஒதுக்க கோரி சமுதாய இயக்க தலைவர்கள் தொடர் போராட்டம் நடத்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் 3வது பெரிய சமுதாயமாக உள்ள மீனவர்கள் தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு செல்ல முடியாத சமூகமாக இருப்பதை தெரிவித்து நியமன MLA பதவி இச்சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு ஒதுக்க வேண்டும் என கூறி கடந்த வாரம் மீனவம் காப்போம் அமைப்பின் தலைவர் செல்வா சுதேசி மில் அருகில் 3 நாள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து அனைத்து கட்சி மீனவ தலைவர்கள், சமுதாய பஞ்சாயத்து மற்றும் இயக்க தலைவர்கள் நேற்று யூனிட்டி பார்க்கில் ஒன்று கூடி அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். இக்கூட்டத்தில் மீனவர் ஒருவருக்கு நியமன MLA பெறும் வரை தொடர் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்து முதற்கட்டமாக புதுச்சேரியின் கவர்னரை நேரில் சந்தித்து மனு கொடுப்பது, சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து மனு கொடுப்பது, நியமன MLA-வை கேட்டு மீனவர்கள் 100 பேரிடம் டெல்லியில் சென்று போராட்டம் நடத்துவது என அனைத்து மீனவ கிராமங்களையும் ஒன்றிணைத்து மீன்பிடி வேலை நிறுத்தம் செய்வது என தொடர் போராட்டம் மேற்கொள்வது என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இக்கூட்டத்தில் கனகச்செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலான மீனவ இயக்க தலைவர்கள், கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், அனைத்து கட்சி நிர்வாகிகள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திமுக ஆட்சி கட்டிலில் பலமுறை அமர காங்கிரஸ் தொண்டர்கள் உழைப்பதான் காரணம் என தமிழக அமைச்சர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் தாவேகா ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்றுள்ளது. காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் ஆகியோர் அமைச்சர்களாக உள்ளனர். இவர்கள் இன்று புதுவை மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்தனர். அவர்களை மாநில காங்கிரஸ் தலைவர் MP வைத்தியலிங்கம் தலைமையில் காங்கிரசார் வரவேற்றனர். வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜேஷ்குமார், புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் சில கோரிக்கைகளை வைத்தார். புதுவை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய தமிழக நிலம் தேவைப்படுகிறது. விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக பகுதியில் தேவைப்படும் 214 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி தரும்படி கேட்டுள்ளனர். அதேபோல புதுவை குடிநீர் பிரச்சனையை தீர்க்க தமிழகத்தின் அணைகளை திறப்பது, காவிரி நீர் பிரச்சனையில் இணைந்து செயல்படுவது என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கோரிக்கைகளை முழுமையாக முயற்சி செய்து தீர்ப்போம். திமுக ஆட்சி கட்டிலில் பல முறை அமர காங்கிரஸ் தொண்டர்கள் உழைப்பதான் காரணம். தனித்து திமுக போட்டி போட்டிருந்தால் ஆட்சியை பிடித்திருக்க முடியாது. வரும் 15ஆம் தேதி காமராஜர் பிறந்தநாளை தமிழகத்தில் பிரம்மாண்டமாக கொண்டாட உள்ளோம். லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் விழா கொண்டாடப்படும். உள்ளாட்சி, பாராளுமன்ற தேர்தல்களில் புதுவை, தமிழகம் இணைந்து செயல்படுவோம். 2029இல் தலைவர் ராகுல் பிரதமர் ஆவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் தலைமை வகித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் MLA பாலன், காங்கிரஸ் நிர்வாகிகள் கருணாநிதி, தனுசு, பிரதீஷ் இருதயராஜ், பஞ்சகாந்தி, இளையராஜா உட்பட பலர் பங்கேற்றனர். திருநள்ளாறு தொகுதியில் வெற்றி பெற வைத்து தொகுதி மக்களுக்கு அமைச்சர் ராஜசேகரன் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு காரைக்கால் மாவட்டத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அமைச்சருமான ராஜசேகரன் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றார். செல்லூர் மாதா கோவில் தெரு
கன்னிக்கோவில் தெரு, சாலியர் தெரு, அகலக்கண்ணு மேல தெரு உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்தும் அமைச்சர் நன்றி தெரிவித்தார். அப்பொழுது அமைச்சர் ராஜசேகரனுக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் அவற்றை விரைவாக பரிசீலித்து நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள 9 மதுக்கடைகளை இடமாற்றம் செய்ய புதுச்சேரி கலால்துறை நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி அரசின் கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்திய தேசிய சாலைகள் ஆணையத்தின் புதுச்சேரி திட்ட செயலாக்க பிரிவு இத்துறைக்கு இது தொடர்பாக பரிந்துரைகளை அளித்துள்ளது. புதியதாக அமைக்கப்பட்ட 332 தேசிய நெடுஞ்சாலைகளை ஒட்டி பாகூர் கொம்யூனியன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட சோரியாங்குப்பம், குருவிநத்தம் ஆகிய பகுதிகளில் 9 மதுக்கடைகள் இயங்குகின்றன. இந்த கடைகள் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிகளின் போக்குவரத்திற்கும் பொதுமக்களின் நடமாட்டத்திற்கும் சாலை பாதுகாப்பிற்கும் இடையூறாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்றம், மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகத்தின் வழிகாட்டுதல் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கவும் வேண்டுகோள் விடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலையில் தடை செய்யப்பட்ட தூரத்திற்கு அப்பால் இந்த 9 மதுக்கடைகளும் 1 மாதத்திற்குள் இடமாற்றம் அல்லது மறு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். தவறினால் புதுச்சேரி கலால் சட்டம் 1970 அடிப்படையில் இந்த கடைகளுக்கு அளிக்கப்பட்ட உரிமத்தை இடைநீக்கம் அல்லது ரத்து செய்யும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பூர்ணாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ அர்ஜுனன் திருக்கல்யாண வைபவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூர்ணாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவ விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாணத்தை முன்னிட்டு காலை முதல் ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுனன் சுவாமிக்கு ஆலயத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் திருமண கோலத்தில் காட்சியளித்த திரௌபதி மற்றும் ஸ்ரீ அர்ஜுனன் சுவாமிக்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராமத்திலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை கண்டு ரசித்தனர்.